காலக்குடுவையில் தமிழ்ச் சமூகத்தை குலுக்கி போட்ட எழுத்துச் சிங்கம் ஜெயகாந்தன். எனக்கு நானே கடவுள், எனக்கு நானே பக்தன், என் வாழ்நாள் எல்லாம் திருநாள், மரணம் எனக்கு கரிநாள் என்று புரட்சிகரமாக எழுதிய எழுத்துலக சிற்பி ஜெயகாந்தன் பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் விவசாய குடும்பத்தில் 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவரது இயற்பெயர் முருகேசன். பள்ளி படிப்பில் அவ்வளவாக நாட்டம் இல்லாததால் 5ஆம் வகுப்போடு படிப்பு நின்றது. பிறகு விழுப்புரத்தில் மாமா வீட்டில் வளர்ந்தார். பின்னர் அங்கிருந்து சென்னையில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அந்த உறவினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர். இதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தனது இளமை காலத்தை கழித்த அவர் தமிழ்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு பரிச்சயமானார். அந்த கட்சி உறுப்பினர்களின் கலந்துரையாடல்களை கேட்க கேட்க இலக்கியத்தின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டது. 1949இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் தஞ்சாவூரில் காலணி விற்கும் கடையில் தற்காலிகமாக பணியில் சேர்ந்தார். அவருக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். எழுத்துலக சிற்பி ஜெயகாந்தன் தனது இலக்கிய வாழ்க்கையை 1950களில் தொடங்கினார். சரஸ்வதி, தாமரை, கிராம ஊழியன், ஆனந்த விகடன், அமுதசுரபி, தினமணி கதிர் உள்ளிட்ட பல்வேறு இதழ்களில் அவரது படைப்புகள் வெளியாகின. ஆனந்த விகடனில் அவரது கதைகள் முத்திரை கதைகளாக வெளிவந்தன. அவரது படைப்புகள் அனைத்தும் வாசகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றதால் அவர் தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராக போற்றப்பட்டார். சினிமாவில் JK எழுத்துலகில் கொடிகட்டி பறந்த அவர் தமிழ் திரையுலகிலும் வலம் வந்தார். அவரது படைப்புகளான உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற நாவல்கள் படமாக்கப்பட்டன. உன்னை போல் ஒருவன் படத்திற்கு சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதும் கிடைத்தது. ஜெயகாந்தன் நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் அக்னி பிரவேசம் சிறுகதை, அதன் தொடர்ச்சியான சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல், அதன் தொடர்ச்சியான கங்கை எங்கே போகிறாள் நாவல் ஆகியவற்றின் தாக்கம் பிற கதைகளுக்கு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. அக்னி பிரவேசம் சிறுகதை 60களில் எழுதப்பட்டது. ஒரு மழை நாளில் யாரோ ஊர் பேர் தெரியாதவனிடம் தன் வாழ்க்கையை இழந்த மகளின் தலையில் தண்ணீர் விட்டு நீ புனிதமாயிட்டே என்று சொல்லும் அம்மாக்கள் இன்று கூட கொஞ்சம் அபூர்வம்தான். அன்று மத்திய தர குடும்பங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மிக அதிகம். அக்னி பிரவேசம் கதைக்கு எழுந்த எதிர்ப்பு அதை எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு புனிதமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அந்த கங்கை. எல்லா பழிகளையும் தாங்கிக் கொண்டு புனிதமாய், உத்தமியாய், கற்பரசியாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் இந்த கங்கா. JKவின் அழியாக காவியங்கள் ஜெயகாந்தன் 40 நாவல்கள், 200 சிறுகதைகள், பல்வேறு வாழ்க்கை வரலாறு, குறு நாவல்கள், கட்டுரைகள் போன்றவற்றை படைத்துள்ளார். வாழ்விக்க வந்த காந்தி 1973, ஒரு கதாசிரியனின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், ரிஷி மூலம், கருணையினால் அல்ல, கங்கை எங்கே போகிறாள் ஆகியவை அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும். விருதுக்கு பெருமை கடந்த 2002ஆம் ஆண்டு இலக்கியத்திற்காக மத்திய அரசு வழங்கும் மிக உயர்ந்த விருதான ஞானபீட விருதை பெற்ற 2வது தமிழ் எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர். 2009ஆம் ஆண்டு மத்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை தமிழ் இலக்கியத்திற்காக முதல் முறையாக பெற்றார். இது தவிர 1972ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதும் 2011ஆம் ஆண்டு ரஷ்ய விருதும் பெற்றார். பொது உடைமை கோட்பாடுகளையும் பாரதியாரின் எழுத்துக்களையும் மாமாவின் வாயிலாக அறிந்தார்.
சிறிது காலத்திற்கு பிறகு சென்னையில் குடியேறினார். ஜனசக்தி அலுவலக அச்சகத்தில் பணியாற்றினார். அங்கு பல தலைவர்கள் பேசுவதை கேட்டு இலக்கியத்தில் அவருக்கு ஆர்வம் வளர்ந்தது. வேலை செய்து கொண்டே புலவர் க. சொக்கலிங்கத்திடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் கற்றார். காமராஜரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். கடைகள், மாவுமில், தியேட்டர் என பல இடங்களில் வேலை செய்தார். கைவண்டி இழுத்தார். இதற்கிடையில் ஓய்வு நேரத்தில் எழுதும் பழக்கம் கொண்டிருந்தார். எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு நன்றாக வீணை வாசிக்க தெரியும். இலக்கியம், அரசியல், கலை, இதழியல் உள்ளிட்ட துறைகளில் 50 ஆண்டு காலம் தீவிரமாக செயல்பட்டவர். குடிசை பகுதி மக்களின் வாழ்வை தமிழ் இலக்கியத்திற்குள் முதலில் கொண்டு வந்தவர். இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தமும் அடைவேன் என்று JK-விடம் சொன்னாராம் SS வாசன். நண்பர்களிடம் இதை சொல்லி தனக்கு உத்வேகம் கிடைத்த விதத்தை சொல்லி பெருமைப்படுவார் அவர். என் வாசகனுக்கு பிடித்த விதமாக எல்லாம் எழுத முடியாது. நான் எழுதுவதை விரும்புகிறவனே எனது வாசகன் என சொல்வார் ஜெயகாந்தன். எழுதாமல் இருப்பதை பொருட்படுத்துவதில்லை. கேட்டால் நான் எழுதியதையெல்லாம் முதலில் படிங்க என்பார். இன்னும் கேட்டால் உங்க அம்மாதான் உன்னை பெத்து போட்டா, அதுக்காக இன்னும் பெத்து கொடுன்னு கேட்டுட்டே இருப்பியா என்பார் கோபமாக. தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் எளிய மனிதர்களின் குரலை ஒலிக்கச் செய்தவர். தமிழ் எழுத்துலகில் மட்டுமல்லாமல் திரையுலகிலும் தன்னுடைய அடையாளத்தை பதித்தவர் JK எனும் ஜெயகாந்தன். உன்னை போல் ஒருவன் திரைப்படம் தேசிய விருது பெற்ற படம். 1965ஆம் ஆண்டு வெளியானது. அந்த ஆண்டு சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டது சத்யஜித் ரேயின் சாருலதா. ரேயோடு JK-யின் படமும் போட்டியிட்டது. அதே ஆண்டு வெளியான சத்யஜித் ரேயின் சாருலதா டிஜிட்டல் முறையில் புத்துருவாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதோடு தேசிய விருது பெற்ற ஜெயகாந்தனின் திரைப்படத்தின் பிரதி என்ன ஆனது என்ற கேள்விக்கு பதில் இல்லாதது வேதனைக்குரிய செய்தி. சில நேரங்களில் சில மனிதர்கள் நடிகை நாடகம் பார்க்கிறாள், நடிகை பார்க்கும் நாடகம், இதில் ரசிகரெல்லாம் பாத்திரம், ரசிகரெல்லாம் பாத்திரம். உரைகள் என்பன இயல்பெனும் குணமடைவதே அனுபவம். நடிகை பார்க்கும் நாடகம், இதில் ரசிகரெல்லாம் பாத்திரம், முடிவில்லாத துயரிலும் சுக முடிவு காணும் இவள் மனம். பெண் சுதந்திரம் மற்றும் ஆண் பெண் உறவு குறித்த விவாதங்கள் தீவிரமானவை. இந்த படங்களில் நடித்த நடிகை லட்சுமி தேசிய விருது பெற்றிருக்கிறார். சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்ட படைப்பாளி. தனக்கு சரி என்று பட்டதை துணிச்சலாக வெளியிடும் தன்மை கொண்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன். கவிஞர் பாரதிதாசன் ஜெயகாந்தனின் மேல் பிரியம் கொண்டவர். திருவல்லிக்கேணி பாண்டியன் ஸ்டுடியோவில் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் JK-யின் வீட்டில் இருக்கிறது. சிறுவயது பள்ளித்தோழர் சாரங்கபாணி. அவர்தான் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கி. வீரமணி. 1965இல் ஆசிய ஜோதி பிலிம்ஸ் என்கிற பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து உன்னை போல் ஒருவன் என்கிற தனது நாவலை படமாக்கினார். இதன் தயாரிப்பு, வசனம், இயக்கம் ஆகிய பொறுப்புகளையும் ஜெயகாந்தனை ஏற்றுக்கொண்டார். 2001இல் தயாரிக்கப்பட்டு 2003இல் வெளிவந்த ஊருக்கு 100 பேர் திரைப்படத்திற்கு 2001இன் சிறந்த மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு கதை, வசனம் ஜெயகாந்தன். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை மருத்துவக் கல்லூரியில் வரவேற்புரையில் சிறுகதை மன்னர் என்று யாரோ அவரை புகழ்ந்தபோது அந்த புகழின் வெளிச்சத்தையும் ஏழை மக்களை நோக்கியே திருப்பி அந்த மேடையில் அவர் கேட்டார், என்னை சிறுகதை மன்னன் என்கிறீர்கள், உண்மை என்ன தெரியுமா? நான் சிறுகதை சக்கரவர்த்திகளையே சந்தித்து விட்டு வந்தவன். யார் அந்த சக்கரவர்த்திகள்? கிராமப்புறங்களில், வயலோரங்களில், மரத்தடியில், நடைபாதை ஓரங்களில் கூடி பேசும் அவர்கள் சொல்லும் கதைகளில் இல்லாத உணர்ச்சியையா, நகைச்சுவையா, வாழ்வின் ஆழத்தையா நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்களில் யாரையும் உங்களுக்கு தெரியாது. காரணம், அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஏதோ அவர்களிடம் கேட்டதை, அவர்களிடம் பார்த்ததை நான் உங்களுக்கு தருகின்றேன்.
எழுதத் தெரிந்த ஒரே காரணத்தால். ஆனால் சேரியில் உள்ள ஒரு கூலிக்காரன் தன் மனைவிக்கு ஆசையோடு வாங்கித் தரும் ஒரு முழ பூவுக்கு ஈடாகுமா சக்கரவர்த்தி ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால்? அரங்கத்தில் கைத்தட்டல் அடங்க வெகு நேரம் ஆயிற்று. பெரியாரை எதிர்த்து திருச்சியிலேயே அவர் பேசிய மேடையில், இது தமிழ் எழுத்தாளர் மாநாடு, நான் எழுதுகிறவன், எனவே எனக்கு சில பொறுப்புகள் உண்டு. இந்த மாநாட்டில் பேசுகிறவன் என்ற முறையில் மட்டுமல்லாமல் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக இருப்பதாக நம்புகிறேன். எனக்கு முன்னால் பேசிய பெரியார் ஈவேரா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் உங்களைப் போல் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பதனால் அவரது பேச்சுக்கள் எனக்கும் உடன்பாடானவை என்று நினைத்துவிட வேண்டாம் என்றார். 20 வருடங்களுக்கு முன்பு மதுரை அமெரிக்கன் கல்லூரி ஜெயகாந்தனுக்கு ஒரு வார காலம் விழா நடத்தியது. அதில் ஜெயகாந்தன் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் யாவும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டன. நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்வில் ஜெயகாந்தனின் திரைப்படங்களும் திரையிடப்பட்டன. ஒரு எழுத்தாளருக்கு கல்லூரி ஒன்று ஒரு வார கால நிகழ்ச்சி நடத்தியது அதுவே முதல் முறை. மிக சிறப்பாக அமைந்த விழா அது. இன்று அதுபோல ஜெயகாந்தனின் திரைப்படங்கள் ஒரு சேர திரையிடப்பட்டு அது குறித்து விமர்சனங்கள், விவாதங்கள் நடைபெற வேண்டிய அவசியம் உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பின்னணி குரல் எம். சூர்யா, தொகுப்பு விஜய் செல்வகுமார். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன், இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டு என்றால் அவமானம் எனக்குண்டோ? மலரினம் மெல்லிது மெல்லிது சில மனங்கள், மயங்கியும் குழம்பியும் தெளியும் சில குணங்கள், நல்ல குணங்கள். உறவினில் எழும் இன்ப நாதம் காதல் கீதம். ஒலிக்கும் மணியெல்லாம் உயர்ந்த வேதம், உயர்ந்த வேதம். உதிரும் மலர்கள் நல்ல ஆசிகள் ஓதும், உதிரும் மலர்கள் நல்ல ஆசிகள் ஓதும். எத்தனை மலர்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை மரங்கள், திருமணங்கள். எத்தனை மலர்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை மரங்கள், திருமணங்கள்.